முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எதிரான தேர்தல் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு எதிரான தேர்தல் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல், என்ன விவரம்? நிச்சயமாக வணக்கம் ரூபி. கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக தலைவர் ஸ்டாலின் தாக்கல் செய்த வேட்புமனுவில் தகவலை மறைத்தது தொடர்பாக விசாரணை நடத்த கோரிய வழக்கில் ஆவணங்களை மொழிபெயர்த்து தாக்கல் செய்ய மனுதாரருக்கு அனுமதி அளித்த சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணையை ஜூலை 29ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சென்னை கொளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் போட்டியிட்டிருந்தார். அவர் தாக்கல் செய்த வேட்புமனுவில் திமுக அறக்கட்டளையின் நிர்வாகியாக இருப்பதையும் அறக்கட்டளையின் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் கடம்பாடியில் 2,27,00,000 ரூபாய்க்கு சொத்து வாங்கிய விவரத்தை தெரிவிக்கவில்லை எனவும் தகவலை மறைத்தது தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட கோரி தொகுதியில் தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் போட்டியிட்ட ஞானசம்பந்தம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் வேட்புமனுவில் தகவலை மறைத்தது விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் தனது மனுவை பரிசீலித்து விசாரணை நடத்தவும் குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்தரம் இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட கோரியுள்ளார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி சுஸ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது திமுக தலைவர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் வேட்புமனுவில் அறக்கட்டளை குறித்த விவரங்களை சமர்ப்பிக்க அவகாசம் இல்லை என தெரிவித்தார். அப்போது நீதிபதிகள் வேட்புமனுவில் என்ன தகவல்கள் மறைக்கப்பட்டுள்ளன என்பதற்கான ஆதாரங்கள் எங்கே என மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் எம்.எல். ரவியிடம் கேள்வி எழுப்பினர். அதற்கு மனுதாரர் தரப்பில் சில ஆவணங்களை சுட்டிக்காட்டப்பட்டன. அந்த ஆவணங்கள் தமிழில் இடம் பெற்றிருந்ததால் அவற்றை மொழிபெயர்த்து தாக்கல் செய்ய மனுதாரருக்கு அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் விசாரணையை ஜூலை 29ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். ரூபி, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.